வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கல் விற்பனை அப்படிங்கிறது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. மதுவுக்கு அலோட் பண்ணுது இந்த அரசு. ஆனால் கல் இறக்கி அதை விற்பனை செய்வதற்கு ஏன் அவர்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது ஒரு அற்புதமான ஒரு உணவு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அது எம்ஜிஆர் ஆண்ட அதிமுக, அண்ணா ஆண்ட சோன்ஸ் திமுக, கலைஞர் ஆண்ட திமுக, எதா இருக்கட்டும், கல் இறக்குவதற்கு, கல்லை விற்பனை செய்வதற்கு இன்னைக்கும் தடை தான் போட்டுட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு கூச்சல் குழப்பம் எடப்பாடி கூட்டத்தில். பல பேர் கேட்கக்கூடிய ஒரு கலந்தாய்வு அப்படிங்கிறத ஒவ்வொரு மீட்டிங்கிலும் வச்சுட்டு வந்துட்டுருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இன்னைக்கு அது உல்டாவாக மாறிச்சு. எடப்பாடியை தவிர்ப்போம், அதிமுகவை காப்போம். இன்னும் சில இடங்களில் எடப்பாடியை காப்போம், அதிமுகவை மீட்போம் அப்படிங்கிற மாதிரியும் பலவிதமாக போயிட்டுருக்கு. அதாவது பொள்ளாச்சியில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா, அதன் அடிப்படையில் கலந்தாய்வு கூட்டத்தை சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறார். அதுவும் குறிப்பாக விவசாயிகளோடு கலந்தாய்வு கூட்டம். ஏன்னா அவரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த நல்ல விஷயம்தான். ஆனால் அது எவ்வாறு கையாள வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியவில்லை. அந்த இடத்தில் எவ்வாறு பேச வேண்டும் அப்படிங்கிறதும் தெரியாமல் இன்னைக்கு பொள்ளாச்சியில் மாட்டிக்கிட்டார். அதாவது தேர்தல் கருத்துக்களை மக்கள் சொல்லுவாங்க, தங்களுடைய விருப்பத்தை சொல்லத்தான் செய்யும். அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போகணும். பொள்ளாச்சியில் கலந்துரையாடலோ தேர்தல் பிரச்சாரத்தோட, தேர்தல் பிரச்சாரம் தான், அது இன்னும் பெரிய கலந்துரையாடலாம் கிடையாது. அதை வச்சு தன்னுடைய கருத்தை பதிவு செய்வது, விவசாய மக்களிடையே ஓட்டு வாங்கிறது. பெருசாக கலந்துரையாடினோடனே ஒரு சைன் போட்டவுடனே அங்கே ஒன்றும் ஆகிடாது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. எத்தனையோ ஆட்சியில் இருக்கிறப்பே ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன ஆக போகுது அது தமிழக மக்களுக்கும் தெரியும், குறிப்பாக விவசாய மக்களுக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் பொள்ளாச்சியில் 2 நாளைக்கு முன்னால் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் நடத்தின கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி ஜெயராமன், எஸ்பி வேலுமணி, மற்ற சோன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பிரிவு அதிமுகவினர். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கருத்தாய்வுக்கு கருத்துரையாடலுக்கு உட்கார்றார். ஃப்ரண்ட்டில் விவசாய மக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்தப்ப அப்போ கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி, அவர் தான் இந்த வகையில் ஃபேமஸ்ஸு. அவர் ஒரு கருத்து சொல்கிறார். கல்லுக்கான தடையை நீக்கணும், அது ஏன் நீக்க மாட்டேங்கிறீங்க? அதிமுக ஆட்சியிலையும் சரி எத்தனையோ சொல்லிட்டோம், இது வரைக்கும் நீக்கவே இல்லை, அதுக்கு என்ன காரணம்? இந்த இது அடுத்த அதிமுக ஆட்சிக்கு கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு போட்டு சொன்ன உடனே அங்கே லைட்டாக சலசலப்பு. உடனே அதை பொருட்படுத்தாமல் அதே கருத்தோடு இன்னொரு கருத்தை சேர்ந்து இன்னொருத்தர், வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற பேசுகிறார். ஒரு மனுவை கொடுத்து இதை தேர்தல் அறிக்கையை, அதிமுகவோட தேர்தல் அறிக்கை இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏங்க நீராபானத்துக்கு மட்டும் நீங்கள் அறிக்கை அனுமதி கொடுத்தீங்கள? அருமையான கேள்வி கேட்டார் எடப்பாடியை நோக்கி. எடப்பாடி உட்காந்துருக்காரு, ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு, எஸ்பி வேலுமணி உட்காந்துருக்கிறாரு, மற்றபடி பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாம் உட்காந்துருக்கிறார், மற்ற நிர்வாகிகள் உட்காந்துருக்கிற சமயத்தில் வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்த பாலசுப்ரமணியம் கேட்குறாரு, அது எப்படிங்க நீங்கள் நீராபானத்துக்கு மட்டும் ஓகே கொடுத்துட்டீங்க, ஏன் கல்லுக்கு மட்டும் ஓகே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த சம்மந்தப்பட்டதை நான் ஒரு மனுவாக தர்றேன் அல்லது அறிக்கையாக தர்றேன், இதை வரக்கூடிய 2026 அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஜாயின் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சமயத்தில் உடனே பொள்ளாச்சி ஜெயராமன், எஸ்பி வேலுமணி எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எப்பா நீ உட்காரு, நம்ம நீங்கள் சொன்னதை முன்னால் நல்லுசாமி சொல்லிட்டார், திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி ஆகுது? மனு கொடுக்குறது அப்புறம் பேசிக்கலாம், மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் ஓகே, ஏன்னா அதே நேரத்தில் பேச வேணாம், மனு கொடுத்தால் போதும் அப்படின்னா வேட்டைக்காரன் பாலசுப்ரமணியனுக்கு ஏறிச்சு. அது எப்படிங்க? அப்புறம் எதுக்கு நீங்கள் கலந்துரையாடல் வைக்கிறீங்க? நல்லா யோசிக்கணும். வேட்டைக்காரன் பாலசுப்ரமணியன் கேட்ட அருமையான கேள்வி தானே. எதுக்கு நீங்கள் கலந்துரையாடுவீங்க? பேசுறீங்களா, மைக்கு பிடிச்சிட்டா போயிட்டே இருக்க வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? கலந்துரையாடல் பண்ணுறீங்க.
இப்போ கலந்துரையாடல் பண்ணக்கூடிய சமயத்தில் நாங்கள்லாம் பேசுவோமா இல்லையா? நான் பேசி தான் ஆவேன். என்ன அப்புறம் எதுக்கு கலந்துரையாடல் கூட்டம்? பேச வாய்ப்பு இல்லாட்டி எதுக்கு நீங்கள் விவசாயிகள் வந்து கலந்துரையாடல் கூட்டம் பண்ணுறீங்க? நான் வெளியேற முடியாது அப்படி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வாக்குவாதம். உடனே இதை பார்த்த எடப்பாடி வந்து டக்குன்னு குறுக்க வந்துடுறார். வந்தவுடனே, எப்பா உன்னுடைய கருத்து ஓகே, இருந்தாலுமே கூட இந்த பொதுவான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். கல் இறக்குவது பெரிது கிடையாது, அது எத்தனை பேரை பாதிக்கும், நீராபானம் அப்படி அல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் பேசிட்டு அப்படி ஒரு வார்த்தைகளை போடல இருந்தால் அதன் அடிப்படையில் பேசுகிறார். இது பொதுவான கருத்து, மற்றபடி வந்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம பேச முடியும். என்ன உங்களுடைய கருத்து உங்களோட இருக்கட்டும், மற்றபடி வந்து எல்லாருக்கும் பண்ணக்கூடிய சமயத்தில் அது எப்படி பொதுவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம ஆலோசனை பண்ணி தான் முடிவிடும். உங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சமயத்தில் அங்கே மீண்டும் வாக்குவாதம் வந்துட்டு அப்புறம் டக்குன்னு கூட்டத்தை முடிச்சுட்டு எடப்பாடி வந்து கம்பியை நீட்டுகிறார். அதாவது வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு, ரைட்டு, ஓகே. அப்போ எதுக்கு வந்து கலந்துரையாடல் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. கலந்துரையை வச்சதுனால விவசாயி எல்லா வேலையும் விட்டு போட்டு அவங்களுக்கு தண்ணி பாய்ச்சுற வேலை இருக்குது, ஏறு உழுகிற வேலை இருக்குது, காளை மாடுகளுக்கு புல் போடுற வேலை இருக்குது, கோழியை வச்சிருந்தா கோழியை மேய்க்குது, எல்லா வேலையும் இருக்குல்ல. அதெல்லாம் விட்டு போட்டு எதுக்கு அந்த வந்து உட்காடுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த எதிர்பார்ப்பு இருக்கணுமா இல்லை? அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த நடைமுறை மற்றபடி என்ன பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈக்குவல் பண்ணி பேசி கொண்டு போகணும். அதை விட்டு போட்டு மூஞ்சியில் அடித்தால் போல் பதில் சொல்லக்கூடிய சமயத்தில் அப்புறம் அந்த இடத்துல அதிமுக விட்டு விழுமா? இதை வந்து எடப்பாடியும் கவனிக்கல, எஸ்பி வேலுமணியும் கவனிக்கல, பொள்ளாச்சி ஜெயராமனும் கவனிக்கல. ஒரு கருத்து அப்படின்னா உடனுக்குடனே எதிர்ப்பு வந்துவிடக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய மற்றபடி வந்து எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ம எவ்வாறு செயல்படுத்தலாம், ஒன்று அந்த இடத்துல வேறு விதமாக பேசியிருக்கலாம். அப்படிங்களா, சவுக்கியம் தாங்க, பரவாயில்லைங்க, இது பொதுவான கருத்துங்க, நல்ல விஷயம் தாங்க, அதை பற்றி ஒன்றும் நீரா பானத்துக்கு நான் இருக்கிறப்ப தான் ஆர்டர் கொடுத்தேன், உத்தரவு கொடுத்தேன். பட் இது சம்மந்தப்பட்டதை உட்காந்து பேச முடிவு பண்ணுமியா, என்ன கவலைப்படாது, உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொண்டது அந்த வார்த்தை வரலையே. உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற வார்த்தை எடப்பாடி அந்த இடத்துல விவசாயிகள் பக்கம் சொல்லவே இல்லை. அப்படிங்கிறப்ப இவர் ஒரு விவசாய குடும்பத்தில் என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த பிரயோஜனமும் கிடையாது. இத்தனைக்கு வந்து விவசாயிகளை கூட்டி ஒவ்வொரு இடத்துல கலந்துரையாடல் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்படிங்கிறப்ப கருத்துக்களை மதிக்காத எடப்பாடி பழனிசாமிக்கு எப்பாரு அதிமுக ஓட்டு. இத்தனைக்கு வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த கான்செப்ட், இந்த வகையில் பாலியல் துன்புறுத்தல் வகையில் அது வேற பேர் கெட்டு போய் கிடக்குது பொள்ளாச்சி ஃபுல்லாகவே, அந்த தொகுதி கம்ப்ளீட். அப்படிங்கிறப்ப இதுவும் கலந்துருச்சு அப்படின்னா எவ்வாறு 2026 எடப்பாடி ஓட்டு கேட்க போவார்? ஓட்டு குத்துறதா, அப்புறம் ஓட்டு எவ்வாறு கேட்க போவார்? அது எஸ்பி மணி ஆகட்டும், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகட்டும். அப்படிங்கிறத நாம் சொல்லக்கூடிய ஒரு சோகமான ஒரு கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. இது கூட இல்லாமல் அதிமுகவில் தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.